எழுந்து நகருக்குள் செல், நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். திருத்தூதர் பணிகள் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் 9:6வது வசனம். சீரியா நாட்டில் உள்ள தமஸ்கு பாத்தீங்கன்னா எருசலேமிலிருந்து 242 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இப்ப அந்த இடத்துலதான் வேகமா இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு ஆண்டவருடைய சீடர்கள் அவருடைய சுவிசேஷத்தை சீரியா பகுதிகள் முழுவதும் வேகமாய் அவர்கள் அதை சொல்லி கொண்டு வராங்க. இந்த தமஸ்கு அது உள்ளதான் இருக்கு. அப்போ நற்செய்தி வேகமாய் பரவி வருகிறது. மக்கள் எல்லோரும் ஆண்டவரை இயேசுவை தன்னுடைய சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே அந்த கிறிஸ்தவர்களாய் மாற்றப்படுகிற அந்த மக்களை கொல்லுவதற்காக சவுல் புறப்பட்டு செல்லுகிறார், தமஸ்கு போகிறார். இப்போ பல நேரத்துல ஊழியக்காரர்கள் கூட பெரிய தவறு என்ன சொல்றாங்கன்னாக்கா, அதாவது போற வழியில தமஸ்கு போற வழியில ஆண்டவர் சவுலை சந்தித்தார். அப்ப சந்தித்த பிறகு சவுல் என்பவர் பவுலாக மாறிவிட்டார். அப்படி இல்லை. என்னன்னா பாலஸ்தீனாக்குள்ள சால் அப்படின்ற ப்ரொனவுன்சியேஷன்ல தான் அந்த பேர் இருக்கு. அவருடைய பேரே சால் தான். அப்போ இவர் பாலஸ்தீனாக்கு வெளியில பாத்தீங்கன்னா அந்த பேரை வந்து பவுல் அப்படின்னு பால், சால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ பாலஸ்தீனாக்கு அந்த வட்டார வழிகளிலே சொல்லப்படுகின்ற அந்த அந்த பேச்சு நடை மொழிதான், வேற ஒன்றும் கிடையாது. யாரும் மாறல, பேரை யாரும் அவருக்கு ஞானஸ்நான பேர்லாம் மாத்தல. அந்த ஊருக்குள்ள பாலஸ்தீனாக்குள்ள அவர் சால், பாலஸ்தீனாக்கு வெளியில அவர் பால், அவ்வளவுதான். இப்போ இங்க ஆண்டவர் அவரை நேருக்கு நேராக சந்திக்கிறார். அப்போ அந்த சால் கேட்கிறார், நான் என்ன செய்யணும் உங்களுக்குன்னு கேட்கிறார். பாருங்க, அதாவது யாரை கொல்ல வேண்டும் என்று புறப்பட்டு போகிறாரோ, யாரையெல்லாம் அடித்து துன்புறுத்த வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து அந்த ஆணை எடுத்துக்கொண்டு போறாரோ அவரை ஆண்டவர் சந்திக்கிறார். அப்ப இன்னைக்கு எங்கெல்லாம் மக்கள் துன்புறுகிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் வேதனைகள் அனுபவிக்கிறார்களோ அவர்களோடு இயேசுவும் அங்க துன்பத்தை அனுபவிக்கிறார். அது மட்டுமல்ல, தம் மக்களை காப்பதற்கு இயேசு அங்கே செயலாற்றுகிறவராக இருக்கின்றார். இந்த பால் இடத்துல சொன்ன உடனே இவர் செய்கிற, நான் என்ன செய்யணும்? அப்ப ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, அந்த நகருக்குள்ள போ, நீ என்ன செய்யணும்ன்றத உனக்கு அங்க சொல்லப்படும் அப்படின்னு சொன்னார். அப்ப பாருங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அப்படி கேட்ட உடனே உனக்கு சொல்லப்படும், அறிவிக்கப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை அவருக்கு சொல்லப்படுகிறது. நமக்கு ஆண்டவர் சொல்லுவதை இங்கே பால் பின்னாளிலே இயேசுவுக்காக மிகப்பெரிய ஒரு சுவிசேஷகராக பவுல் மாறி போகலையா? அப்படி என்றால் யாரை அழிக்க வேண்டும் என்று வந்தாரோ, யாருக்காக மக்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ அவருக்காகவே வாழ்நாள் முழுவதும் தம்முடைய திருப்பணிகளை செய்தாரே. அந்த பால் ஆண்டவரிடத்துல கேட்கிற ஒரு பெரிய கேள்வி, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? இன்றைக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த கேள்வி எழுப்பி பார்க்கணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, உமக்காய் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு கேட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு பல நேரங்களிலே விடையாக இருந்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதை அழகாய் நேர்த்தியாய் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளில் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ நீர் எங்களை வெளிப்படுத்தும். மீட்பில் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆம்.